ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது 100க்கு 100 உண்மை. நான் சொல்கிறது எல்லாமே நான் செய்கிற வேலையை தான் சொல்கிறேன், பொய் சொல்லலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் காலையில் எந்திரிச்சு பல் விளக்குவேன். பல் விளக்கிட்டு ஃபஸ்ட்டு டீ தான் போடுவேன். டீ போட்டுட்டு ஒரு பக்கம் சுடு தண்ணி வைப்பேன் என் பெரிய பொண்ணுக்கு. திரும்ப அவள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு. சின்ன பொண்ணு வந்து ஒவ்வொரு நேரம் இங்கே வைப்பா, இல்லைன்னா கரண்ட் அடுப்பில் வச்சுக்குவா. எங்கள் வீட்டுக்காரரு என் சின்ன பொண்ணும் கரண்ட் அடுப்பில் அந்த ரூமில் வச்சு குளிப்பாங்க. என் பையன் என் பெரிய பொண்ணு இங்கே குளிப்பாங்க. நானும் அங்கே கரண்ட் அடுப்பில் தான் வச்சு குளிப்பேன். அப்புறம் காலையில் சுடு தண்ணி வச்சுக்கிட்டே ஒரு அடுப்பில் சாப்பாடு, குழம்பு, பொரியல், வேறு ஏதாச்சும் டீ போடுறது எல்லா வேலையும் முடிப்பேன். கரெக்டாக 8 மணிக்கு சமைச்சு முடிச்சுட்டு திரும்ப வீடு வாசலெல்லாம் கூட்டிட்டு மிஷின் துணி போடுறதா இருந்தாலும் காலையில் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போல்லாம் காலையில் போடுறதில்ல, சாயந்தரம் தான் போடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பொண்ணுங்களுக்கு நான் தான் தலை சீவி விடணும், ரெட்டை சடை போட்டு விடணும். போட்டு சாப்பாடு தட்டுக்கு போட்டு டிஃபனுக்கு போட்டு அவங்கள ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு என் பையனுக்கு கிளப்பி விட்டு அவனுக்கு தலையை சீவி விட்டு பட்டையை அடித்து விட்டு அவனை நான் ஸ்கூலுக்கு தாட்டி விடணும். எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு அவரை வேலைக்கு தாட்டி விடணும். திரும்ப 9 மணிக்கு ஒரு நாள் கூட நான் சாவகாசமாக சந்தோஷமாக மெதுவாக குளித்து நான் வேலைக்கு போனதே இல்லைங்க. அவசர அவசரமாக குளிச்சுக்கிட்டு தான் நான் வேலைக்கு போகிறது. ஒரு நாள் கூட காலையில் நான் சாப்பிட்டதே கிடையாது. உண்மை, இது முழுக்க முழுக்க உண்மை. காலையில் சாப்பிடாம தான் நான் வேலைக்கே போகிறேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 4:30க்கு எழுந்திரிச்சாலும் சரி, எனக்கு வேலை தீரவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையில் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவிருப்பேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கழுவிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால் நான் 9 மணிக்கு போயிடுவேன். போகிறப்பயே விநாயகர் கோயிலுக்கு, முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தான் நான் போவேன். போயிட்டு கரெக்டாக 1 மணிங்கும்போது நான் வீட்டுக்கு வந்துடுவேன் வேலையை முடிச்சுட்டு. திரும்ப வந்து வீடு வாசல் கூட்டுறதா இருந்தால் கூட்டுவேன், துணி மடிக்க வேண்டியது இருந்தால் மடித்து வைப்பேன். திரும்ப பாத்திரம் கழுவுறது இருந்தால் கழுவுவேன். அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு முடியலன்னா போட்டுருவேன். சரி, சாயந்தரம் பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் டியூஷன் போனதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு போட்டுருவேன். மோஸ்ட்லி இப்போல்லாம் செஞ்சிடுறது. திரும்ப சாயந்தரம் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும். ஏதாவது ஸ்நாக்ஸ் வீட்டிலே செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. என்னால் முடியலன்னா டீயு, பிஸ்கட் அந்த மாதிரி கொடுத்து டியூஷன் தாட்டி விட்ருவேன். டியூஷன் போய் அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு திரும்ப என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பார்த்திங்கன்னா இந்த பூஜை ரூமில் ஏதாவது இல்லை சமையல் கட்டில் ஏதாவது இல்லைன்னா எழுதி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். வரும்போதே நான் எல்லாம் வாங்கிட்டு தான் வருவேன் கடையில். அப்புறம் சாயந்தரம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு தான் டீ போடுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு வெளியில் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதனால் கேட்டுட்டு டீ போட்டு கொடுப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்பேன். திரும்ப நைட்டுக்கு என்னன்னு சொல்லி பார்த்து அதை செய்யணும். திரும்ப 8:30 மணிக்கு பிள்ளைங்கள போய் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வரணும். இதில் என் பையனையும் நான் மட்டும் தான் கூட்டிகிட்டு வருவேன். என் பொண்ணுங்க அவங்களே வந்துடுவாங்க. சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் போய் பார்த்து கூட்டிகிட்டு வருவேன். ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணுற தேவையில்லை. பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், அதனால் நான் தான் போய் கூட்டிகிட்டு வருவேன். பையனை கூப்பிட போகிறப்ப என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பேசிட்டு வருவேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயும் கூட ஆகும். வந்து டீ போட்டு இவங்களை டியூஷன் தாட்டி விட்டு என் வேலையை பார்த்து முடிக்கிறதுக்கு எப்படியும் 7:30 மணி இப்படி ஆயிரும். அப்புறம் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சுட்டு திரும்ப வீடு வாசல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் பிரபா இருக்கான் பாருங்கள், அவனை க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். வேகமாக க்ளீன் பண்ணாலும். ஏன்னா அவனுக்கு கீழே இருக்க தட்டு, அப்புறம் அந்த புழுக்கு இழுக்கெல்லாம் எடுத்து போடணும். திரும்ப மேட் அலசி போடணும். அப்புறம் அவனுக்கு வேறு கேரட்டு போடணும். அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆயிரும். அப்புறம் அவனை அப்பப்போ தடவை சொல்லுவான். கொஞ்சம் நேரம் தடவி விட்டுட்டு திரும்ப மேட்டுக்கிட்டலாம் அலசி போட்டுட்டு வீடு வாசல்லாம் கூட்டுறதுக்கே வேலை சரியாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.